ஈஸ்வரி, கற்பூரத்தடிச்சு சத்தியம் பண்றதுன்னா நெருப்ப தொட்டு சத்தியம் பண்றதுன்னு அர்த்தம் இல்ல. தெய்வத்தோட தலையில கைய வச்சு சத்தியம் பண்றதுக்கு சமம். அந்த சாமி மேல பொய் சத்தியம் பண்ணுனா அந்த சாமியே பாத்துக்கோ, இதுக்கான தண்டனைய கொடுக்கும். பல நாள் திருட கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான். அபிய பத்திரமா பாத்துக்க ஈஸ்வரி. நான் வரேன். இல்ல, நான் போறேன். அக்கா, என்னக்கா இது? கதிர் சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவனை நம்பலனா எப்படிக்கா? எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. இப்படி டெய்லி ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண என்னக்கா அர்த்தம்? துர்கா, விடு. கதிரை யாரும் இப்ப நம்பலன்னு சொல்லல. மனுஷங்களை யார வேணாலும் ஏமாத்திரலாம், ஆனா கடவுளை ஏமாத்தவே முடியாது. இந்த பிரபஞ்சமே அந்த கடவுள் தான். இந்த பூமியில நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு தப்பையும் எல்லாத்தையும் இந்த கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பாரு. தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அந்த கடவுள் தண்டனை கொடுப்பான். கதிர், தெரியுமா, இப்ப இங்க நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத. அபியை கூப்பிட்டுட்டு நீ சந்தோஷமா வெளியில போயிட்டு வா. அபி, வா. வைஜெயந்தியத்தை சூடத்துல வச்சு சத்தியம் பண்றாங்கன்னா அவங்க டெஃபினட்டா போய் சொல்லிருக்க மாட்டாங்க. கதிர் யாரோ ஒரு பொண்ணோட இருக்கிறத அவங்க கண்டிப்பா பாத்திருக்காங்க.